வணக்கம் நண்பர்களே! பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்லிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, அதாவது திருமணம் பார்க்கும்போது, இந்த பொருத்தம் பார்க்க வரவங்கலாம், ஆ அவங்க நெறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, "எங்க பெண்ணுக்கு வந்து எவ்வளோ தூரத்தில இருந்து மாப்பிள்ளை அமையுங்க?" அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும், அவங்களும் இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தங்களோட பெண்ணுக்கோ, பையனுக்கோ எவ்வளோ தூரத்திலருந்து மாப்பிள்ளை அமைவாங்க அப்படின்னு ராசி பிரகாரம் அவங்களோட கேள்வி, அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதக ரீதியா ஆண், பெண் இருவருக்கும் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்திலிருந்து அவங்களுக்கு ஆணோ, பெண்ணோ இருவருக்கும் அமையும் என்பது அவங்களோட கேள்வி. ஏன்னா, அது வந்து கேள்விங்கும்போது, இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா, ஒவ்வொருத்தருமே தனக்கு வரக்கூடிய கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உள்ளூர்ல இருக்காங்களா? வெளியூர்ல இருக்காங்களா? வெளிநாட்டுல இருக்காங்களான்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அப்ப நம்ம எந்த திசையிலிருந்து பெண்ண தேடுவது? எந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை தேடுவது? என்பது அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஒரு கேள்வியும், சந்தேகமும். இது நம் ரீதியா அதுக்கு ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா? ஜாதக ரீதியா அதுக்கு கருத்து நம்ம வைக்க முடியுமான்னு பார்த்தா, 12 ராசிகள் 12 ராசியை வைத்தே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எந்த இடத்திலிருந்து எந்த மாரி ஒரு நிலைப்பாடு, கணவர் அமைவார், மனைவி அமைவார் என்பது இந்த ஜோதிடம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் தான். இது வந்து நான் வந்து புதுசா சொல்ல போறதில்லைங்க. இருக்கிறத நான் சொல்லப் போறேன்னு வச்சுக்கங்களேன். அதாவது 12 ராசிகள். 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு 7ஆம் இடம் கணவரையோ, மனைவியோ குறிக்கக்கூடியது. அதாவது அவங்க இருக்கிற ராசிக்கு 7ஆம் இடம் கணவர் ஸ்தானம், இல்லாட்டி மனைவி ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆணா இருந்தா மனைவிய சொல்லலாம். பெண்ணா இருந்தா கணவர சொல்லலாம் அப்படின்னு. அது எப்படி 7ஆம் ராசிய மட்டும் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, இது வந்து காலபுருஷ ரீதியாக, காலபுருஷ தத்துவ ரீதியாக இந்த இந்த 12 ராசி பரிமாணத்தின் வழியாக ஒவ்வொரு ராசியோட தன்மையை வைத்து சொல்லலாம் நிச்சயமாக. இப்ப மேச ராசி எடுத்துக்கிட்டோமா, அந்த ராசி சரம். மேசம், கடகம், துலாம், மகரம். இது 4 ராசியுமே கடக ராசியை குறிக்கக்கூடியது. இது சரத்தோட தன்மை. அதாவது இந்த ராசிக்காரங்க வந்து அடிக்கடி தன்னை மாத்திக் கொள்வாங்க. மாறக்கூடிய தன்மை. ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகக்கூடிய தன்மை. ஒரு ஊர்லயே வந்து நிலையா இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு திருமண காலத்தில் தன்னோட கணவரு, மாப்பிள்ளை, பொண்ணு எங்க அமையும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப மேசம் என்பது ஒரு சரராசி. துலாம் என்பது ஒரு சரராசி. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் பார்க்கும்போது, ஒரு இருக்கிற இடத்துல இருந்து வெளியூர்ல தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ அவங்களுக்கு அமையும். உள்ளூர்ல அமையாது. உள்ளூர்ல அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஏன்னா, இந்த சரராசின்னு எடுத்துக்கிட்டாவே, இது வந்து வெளியூர குறிக்கக்கூடிய தன்மை. இது வந்து உள்ளூர்ல இவங்களுக்கு வந்து அப்படியே இருந்தாலும் அது சிறப்பு நிலை வருவதில்லைங்க. இவங்க வெளியூர் தான் அதை விரும்புறாங்க. வெளிநாட்ட கூட விரும்புறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு தன்மைலாம் வந்துருது ஜாதகத்துல. அப்ப இந்த மாரி ஒரு நிலைப்பாடுலாம் நம்ம பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம எத வச்சு சொல்ல முடியும்ன்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசியை வைத்தும் அவங்களோட பொறந்த ஜாதகம் இருக்குது இல்லைங்க. அவங்களோட ஆண், பெண் இருவரோட ஜாதகத்தையும் வைத்து தீர்மானிக்கலாம். ஏன்னா, இதுல கிரகம் அமரும்போது அதோட தன்மைகளும் மாத்தி குடுக்கும். ஆனா, ஒரு சரத்துக்கு சரராசி என்றாவே, இப்ப மேச சரராசி அவங்களுக்கு வெளியூர்ல தான் அமையும். அதே மாரி அ கடகம் சரராசி அவங்களுக்கும் வெளியூர்ல தான் அமையும். துலாம் சரராசி அவங்களுக்கும் வெளியூர்ல தான் அமையும். அப்ப மகரமும் சரராசி. இப்ப இந்த சரராசி எல்லாமே இவங்க வெளியூர்ல திருமணம் பண்ணா சிறப்பு. வெளியூர் மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டா சிறப்பு. வெளியூர்னா எவ்வளவு தூரங்க அப்படின்னா, 100 கிலோமீட்டருக்கு போனாவே வெளியூர் தான். உள்ளூர்ன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது, இப்ப எல்லாமே வெளியூர்ல தான் கட்டுறாங்களா? உள்ளூர்லயும் கட்டுறவங்க இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா, இதுதாங்க இங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மேசம் சொல்லிட்டோம். அடுத்து ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி எடுத்தீங்கன்னா, அது ஸ்திரமான ராசி. ஸ்திரமான ராசி. அது வந்து ஒரே நிலையா இருக்கக்கூடியது. ஸ்திரம் என்றாவே ஒரு நிலையான தன்மை உடையது. நிலையா தன்மை இருக்குது. இவங்க வந்து உள்ளூர்லயே வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு. பக்கத்தால ஒரு தெருவுதாங்க. நான் பெண்ணு பார்த்தேங்க. அதே எங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா வெளியூர்ல எங்களுக்கு குடுத்து நாங்க பஸ் ஏற முடியாதுங்க. பஸ் ஏறதுக்கு எங்களுக்கு பஸ்ஸுக்கு பேரே சொல்ல முடியாதுங்க. அப்படின்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பஸ் ஏறி போறதுக்கு எனக்கு அந்த பொண்ண குடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உள்ளூரா இருந்தா நமக்கு சௌரியங்க. ஏன்னா பஸ் ஏறி அவ்வளோ தூரம் நம்ம முடியாது அப்படின்னு இந்த காலத்துல சொல்லக்கூடிய நபரையே நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்ப ரிஷபம் சிரராசி, சிம்மம் சிரராசி,
அ விருச்சிகம் சிற ராசி, கும்பம் சிற ராசி. இப்ப இந்த 4 ராசிக்காரங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து உள்ளூர்ல தான் இவங்க வந்து திருமணம் பண்ணுவாங்க. வெளியூர் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. உள்ளூர்லயே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு பெற்றோரோட கனவும், அதே மாரி இந்த ராசிக்காரங்களுக்கும் அந்த மாரி தான் அமையும்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒரு நிலைப்பாடு. அடுத்தது வந்து இப்போ வெளியூரும் போமாட்டாங்க, உள்ளூர்லயும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு ராசி இருக்குதுன்னா, அதான் உபய ராசிங்க. உபயராசின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு ராசி கட்டத்துல 12 ராசி கட்டத்துல 4 மூலைய குறிக்கக்கூடிய ராசிகள். அதாவது மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. இந்த 4 ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த 4 ராசி 4 மூலையில வரும்னு வச்சுக்கங்களேன். ஒண்ணுக்கு ஒண்ணு பாதகம். இந்த ராசிக்கு அந்த ராசி பாதகம், அந்த ராசிக்கு இந்த ராசி பாதகம். அப்படின்னா, ஆனா இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை மாரி வேற எந்த ராசிக்காரங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நானே வந்துங்க மீன ராசிங்க. எங்க வீட்டுக்கார அம்மா வந்து கன்னி ராசிங்க. இப்ப எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, உபயத்தன்மை, உபய ராசின்னு வச்சுக்கங்களேன். உபயத்தன்மையா இருக்கிறனால, எங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் திருமணம்னு பார்க்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள தான் வந்துச்சுங்க. பெருசான தூரம் கிடையாது. அதாவது ஒரு ஒரு மாவட்டத்த விட்டு மாவட்டம். இப்ப அந்த மாவட்டத்துக்கு எண்டுலயே வர்ற மாரி அமைஞ்சிரும்னு வச்சுக்கங்களேன். பெருசா வெளியலாம் போற மாரி தன்மை இருக்காதுங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இந்த உபயங்கிறது பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊர சொல்லலாம். பக்கத்தோட ஒரு ஊருன்னா, பக்கத்து எப்படி பக்கத்து சிறராசிக்காரங்கன்னா பக்கத்து தெருவுன்னு சொல்றோம். இவங்க பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. பக்கத்து மாவட்டங்க அப்படின்னு அந்த மாரி ஒரு ஒரு இணையக்கூட மாவட்டத்தில இவங்களோட வாழ்க்கை இணையும் என்பது இவங்களோட அந்த உபயராசியோட தன்மைன்னு வச்சுக்கங்களேன். இப்படி நம்மளோட ராசி பரிமாணத்தில ஒவ்வொரு ஆண், பெண் திருமண வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரத்தில அமையும் என்பது நம் முன்னோர்கள் ஏற்கனவே இதில சொல்லி வச்சுட்டாங்க. அதாவது மேஷங்கிறது சர வீடு, ரிஷபங்கிறது சிற வீடு, மிதுனங்கிறது உபய வீடு. இந்த சரம், சிரம், உபயம். அப்ப சரங்கிறது வந்து தூரத்தை குறிக்கக்கூடியது. ஸ்திரங்கிறது வந்து உள்ளூர்லயே கட்டக்கூடிய அமைப்பு. உபயங்கிறது பக்கத்து ஊரை சொல்லக்கூடியது. பக்கத்து ஊரு, பக்கத்து மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல சரராசி. சிரராசி வந்து உள்ளூர்லயே அமையக்கூடியது. ஒரு 10 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டருக்குள்ளயே. உபயங்கிறது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அமையக்கூடிய தன்மை. இந்த மாரி இந்த கிலோமீட்டர் வித்தியாசத்துல வரும். அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாரி ஒரு தன்மையில தான் வரும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிடலாம். ராசி பிரகாரம் பார்க்கும்போது திருமணம் பொருத்தத்திலே உங்களுக்கு இந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை வரும். திசை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ராசி இப்ப மேஷ ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிழக்கு ராசிக்காரங்க அவங்க. அவங்களுக்கு மேற்குலேருந்து பொண்ணு வரும். ஏன்னா, அதற்கு 7ஆம் இடம். இப்போ ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் தான் மனைவியை குறிக்கக்கூடிய இடங்க. எந்த ராசிக்குமே. அவங்களுக்கு 7ஆம் இடம் கலசரத்த குறிக்கக்கூடிய பாவம். அப்ப அதுக்கு 7ஆம் இடமா சொல்லக்கூடியது துலாம் வீடு. துலாம் வந்து மேற்கு திசைக்கு அதிபதி. அப்போ உங்களுக்கு மனைவி மேற்கு திசையிலிருந்து வருவாங்க. இப்ப ரிஷப ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அது வந்து வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிங்க. விருச்சிகம் வந்து வடக்கு திசையை குறிக்கும். அப்ப அவங்க வடக்குல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு ஃபேவரா இருக்குங்க மனைவி. இப்ப உபய ராசி என்று மிதுன ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அதாவது இவங்களுக்கு வந்து கிழக்கு ராசி கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தன்மை. ஏன்னா, தனுசு கிழக்குக்கு அதிபதியா வரக்கூடிய ராசிங்க. 7ஆம் இடம் கிழக்குல இருந்து வரக்கூடிய தன்மை. இப்படி ஒவ்வொரு ராசியோட தன்மையும் எந்தெந்த திசையிலிருந்து வரும், எந்த மாரி ஒரு நிலைப்பாடு இருக்கோ, அவங்கவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி எந்த திசையை குறிகாட்டுதோ, அந்த திசையிலிருந்து அவங்களுக்கு திருமணத்தோட ஒரு வரன் வரையறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப என்னோட ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அனுபவ ரீதியா நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கணும். நம்ம உணர்ந்த அனுபவத்தை பிறர்கிட்ட பதிவு பதிவு சொல்லணும். அதே மாரி நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமும் பார்க்கும்போதுங்க, இந்தந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த திசையில வந்திருக்குது என்று பார்க்கும்போது, இதெல்லாம் அனுபவத்தில் தான் நாங்க வந்து இத வந்து உங்ககூட நான் பகிர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ஜோதிட நூலில் இருந்தா கூட, நம்ம அனுபவத்தில் இத பார்க்கும்போது சரியா வரும். அப்ப நானே வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில பிறந்து, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனைவிங்கிறவங்க வந்து கன்னி ராசியில வந்துட்டாங்க. இப்ப மீன ராசி வந்து மேக்ஸிமம் வந்து வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசிங்க. கன்னி ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா, நேரா வந்து அந்த ராசி வந்து அ தெற்கு திசையை குறிக்குங்க. அதாவது இந்த ராசி வந்து பார்க்கும்போது, ஒவ்வொரு ராசியும் ஒரு தன்மையை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த திசையிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அ திசைய குடுத்திருக்காங்க. அந்த திசைப்படி தான் அவங்களுக்கு வரும். அதுக்கு 7ஆம் இடம் தான் மனைவி மனைவிங்கிற ஸ்தானமும், கணவருங்கிற ஸ்தானம். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சொல்லிடலாம். ஒரு ஜாதக ரீதியா பார்த்துட்டு ஒரு ஒரு மேலோட்டமா பொதுவான தன்மை நான் சொல்றது எல்லாமே அவங்கவங்க ஜாதகப்படி பார்க்கும்போது இன்னும் துல்லியமா சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். இது பொதுவான நிலைப்பாடு தான் ராசிமானத்துல. அப்ப இந்த ராசிமானத்த வச்சு நம்ம எந்த அளவுக்கு சொல்லக்கூடிய தன்மைலாம் இருக்குது. அடுத்ததாக வரும்போது, இந்த லக்கினத்துக்கு லக்கினாதிபதி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியா வரக்கூடியவர். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியா வரக்கூடியவர்.
9ஆம் அதிபதி பாக்கியத்த கொடுக்கக்கூடிய ஒரு 7ஆம் அதிபதி கலஸ்திரக்காரகன். இப்ப இந்த கிரகங்கள்லாம் லக்னாதிபதிக்கு ஒரு ஃபேவரா இருந்துச்சுன்னா, இவங்கலாம் வந்து உள்ளூர்லயே வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, உள்ளூர்லயே இருக்க குடுத்து வாங்கக்கூடிய தன்மைலாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதே வந்து இவங்க வந்து மறைஞ்சு வெளியூருக்கு இப்ப வெளிநாட்டுக்குலாம் போகக்கூடிய தன்மை யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சாலும், 8ல் மறைஞ்சாலும், 12க்கு போனாலும், இவங்களுக்கு வந்து மறைவிடத்துல இருந்து திருமணத்த பண்ணக்கூடிய யோகமும், அமைப்பும் வந்துவிடும். அப்ப ஒரு இந்த நான் சொன்னக்கூடிய அமைப்பெல்லாம் அந்தந்த ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து தீர்மானிச்சு, அந்த ஜாதகத்துக்கு எந்த திசையிலிருந்து ஒரு பெண்ணோ, அ பையனோ அமையக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட உண்மையான நிகழ்வுங்க. இப்ப இந்த உண்மையான நிகழ்வை நம் ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்க்கும்போது, இன்னும் இதுக்கு வந்து சிறப்பான கருத்தை வைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச வாடிக்கையாளரும், நம்ம யூடியூப் சேனல பார்த்துக் கொண்டிருக்க நேயர்களும், இத வந்து அவங்க வந்து இத கேட்டாங்க. ஒரு கேள்வியே கேட்டாங்க என்கிட்ட. "இதுக்கு ஒரு பதிவு போடுங்க. இந்த மாரி இதுக்கு எந்த திசையிலிருந்து வருவோம்னு சொல்லுங்க." எனக்கு இல்ல, மத்தவங்களுக்கு ஒரு பயனளிக்கும். ஏன்னா, எங்க ராசிக்கு எங்க பெண்ணுக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க பையனுக்கு பெண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த திசையிலிருந்து பார்க்கலாம்னு சொன்னா, அந்த திசையிலிருந்து வர்றத நாங்க ஃபேவரா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. அதாவது திசைங்கிறது ஒரு பொதுவான நிகழ்வு தாங்க. அவங்கவங்க ஜாதகமே சரியான ஒரு வழியும் காட்டும், வழியும் சொல்லும். ஏன்னா, ஒரு பொதுவான நிகழ்வை வைத்துட்டு நம்ம வந்து முடிவெடுப்பது தவறா போய்விடும். ஆனா, இந்த நிகழ்பாடு அனைத்துமே உண்மையான நிகழ்வையும் குடுக்குது. அதுக்காக தான் இந்த கருத்தை வைக்கிறேன். ஆனா, ஜாதகப்படி உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அறியாமல் இருக்கிற ஜோசியரையோ, உங்களுக்கு கேட்டீங்கன்னாவே, அவங்களே வந்து இது ஜாதகத்த பார்த்து இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி எந்த திசையை குறிகாட்டுறார்? 7ஆம் அதிபதி மறைஞ்சிருக்காரா? இல்ல வந்து வலுத்திருக்காரா? அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது என்பதை அறிந்து, அவருக்கு இதுக்கு உண்டான பலனை மிக சிறப்பாக அவங்க சொல்லுவார்கள் நண்பர்களே. அதனால தங்களுக்கு மகனுக்கோ, மகளுக்கோ வரன் பார்க்கிறவர்கள் நிச்சயமாக இந்த ஆடியோவை கேளுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு, உங்களுக்கு தகுந்த ஒரு வரனை அந்தந்த திசையிலிருந்து தேர்வு செய்து, உங்களுக்கு தகுந்த ஒரு வரனை நீங்க ஒரு அமைத்துக் கொள்வதற்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா ஜோதிடம் என்பது வழிகாட்டு. அந்த எந்த வழியில் பயணிக்கலாம் என்பதை நான் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன் நண்பர்களே. வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவிலும், மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஜோதிட ஆரு ஆராய்ச்சியிலும், ஜோதிடத்தோட ஒரு உண்மை நிலையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.